ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. وقال النبي صلى الله عليه وسلم حين سئل أي الأعمال أفضل قال الصلاة على وقتها أو كما قال عليه الصلاة والسلام. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தின் கடமைகளில் ஈமானுக்கு அடுத்தபடியாக மிக உயர்ந்த உன்னதமான கடமையாக அல்லாஹ் தொழுகையை ஆக்கியிருக்கிறான். இஸ்லாத்தின் 5 கடமைகளில் இரண்டாவதாக தொழுகை இருக்கிறது. இன்றைக்கு இந்த தொழுகை எந்த அளவிற்கு நம்மிலே அலட்சியம் செய்யப்படுகிறது என்று சொன்னால், பயான்களிலே கூட தொழுகையை பற்றி பேச ஆரம்பித்தால் நம்மில் பலருக்கும் அலுப்பு ஏற்படுகிறது. ஜும்மா பயான்களிலே கூட ஆண்கள் பலருக்கும் ஏதோ பழைய ஒரு தலைப்பு, பழைய ஒரு டாபிக்கு, ரொம்ப திரும்ப திரும்ப அரைச்ச மசாலா என்பதாகவெல்லாம் இந்த தொழுகை பற்றி ஆலிம்கள் யாராவது பேசினால் கூட அதை கேட்பதற்கு கூட நம்மில் பலரும் தயாரில்லை. ஆனால் இத்தனைக்கும் இந்த தொழுகை எப்படிப்பட்ட வணக்கம் என்று சொன்னால், அதை திரும்ப திரும்ப பேசினாலும் தவறில்லை, ஒவ்வொரு வாரமும் பேசினாலும் தவறில்லை. ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வே திருமறையில் திருக்குர்ஆனில் இந்த தொழுகையை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பற்றி சொல்லும் இடங்களிலெல்லாம் இகாமத்துஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள், யுகீமூனஸ் ஸலாத அகாமுஸ் ஸலாத, தொழுவார்கள் என்பதை அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கிறான். ஏதோ ஒரு தடவை சொல்லி அல்லாஹ் நிறுத்தி கொள்ளவில்லை. எனவே ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் எந்த ஒரு வணக்கத்தை அவன் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுகிறானோ அதை நாமும் அடிக்கடி நினைவூட்டுவதில் தவறு ஏதும் கிடையாது. இன்றைக்கு பயான்கள் என்பது அதுவும் ஒரு பொழுதுபோக்காக ஆகிவிட்டது. ரசனையான பயான்கள், சிரிப்பூட்டக்கூடிய பயான்கள், அதுபோன்ற விஷயங்களை தான் நம்ம கேட்க ஆசைப்படுறோமே தவிர இபாதத்துகளை ஆர்வமூட்டுகின்ற பயான்களில் நமக்கு ஆர்வம் இருப்பதில்லை. நான் இன்றைக்கு இந்த தலைப்பை எடுத்துக்கொள்வதற்கு காரணம், பெண்களிடத்திலே காணப்படுகின்ற, தொழுகை விஷயத்திலே காணப்படுகின்ற இந்த அலட்சியத்தை முன்னிட்டு தான் இந்த தலைப்பை எடுத்திருக்கிறேன். தொழுகை எப்படிப்பட்ட வணக்கம் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை உலகத்திலே அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் கடைபிடித்த ஒரு வணக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது தொழுகைதான். ஆனால் ஒவ்வொரு மார்க்கத்திலும் அந்த தொழுகை வெவ்வேறு அமைப்பில் இருந்தது. இன்று முஸ்லிம்களாகிய நாம் எந்த முறையிலே தொழுகிறோமோ இதே அமைப்பில் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் தொழவில்லை. ஆனால் மொத்தத்திலே அவர்களுடைய மார்க்கத்திலும் தொழுகை என்பது இருந்தது. அது ஐங்கால தொழுகை அல்ல, ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு தொழுகையை தொழுததாக சொல்லப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுததாக சொல்லப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லுஹருடைய தொழுகையை தொழுததாக சொல்லப்படுகிறது. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அஸர் தொழுகையை தொழுததாக சொல்லப்படுகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மக்ரிப் தொழுததாக ஒரு வரலாறு உண்டு. மொத்தத்தில் எல்லா நபிமார்களும் தொழுதார்கள். திருமறையிலே முந்தைய வேதக்காரர்களான யூத கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லுகிற போதும் அல்லாஹ் இப்படி சொல்வான், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஆணையிடப்பட்டதெல்லாம் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாதென்றும் தொழும்படியும் ஜகாத் வழங்கும்படியும் அவர்களுக்கு ஆணையிடப்பட்டதாகத்தான் அல்லாஹ் சொல்கிறான். பல நபிமார்களுடைய தொழுகை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். மூசா அலைஹிஸ்ஸலாமிற்கு அல்லாஹ் முதலாக அவர்களுக்கு வஹி அறிவித்த போது அல்லாஹ் அவர்களுக்கு சொன்ன கட்டளை என்ன? அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி, முதல் கட்டளை. அப்போதுதான் அல்லாஹ்வுடனான முதல் உரையாடல். அந்த துவக்க உரையாடலிலேயே
அல்லாஹ் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னது என்ன? அகிமிஸ் ஸலாத்த, மூசாவை தொழுகையை நிலைநாட்டுவீராக. எதற்காக? லிதிக்ரி, அந்த தொழுகையின் மூலம்தான் என்னுடைய திக்ர், என்னுடைய நினைவு நிலைத்திருக்கும். தொழுகையினுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய திக்ர் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான். ஆக எல்லா நபிமார்களும் தொழுதார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை எப்படி பெற்றெடுத்தார்கள்? ஒரு அதிசயமான முறையிலே பெற்றெடுத்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆண் பெண் துணையின்றி அல்லாஹ் தன்னுடைய கரத்தாலேயே அவர்களை படைத்தான். உலகத்திலே மற்றவர்கள் எல்லாம் ஆண் பெண்ணுடைய உறவிலே பிறக்கிறார்கள், மற்ற குழந்தைகள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆணுடைய துணை இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் எந்த ஒரு ஆணோடு சேராமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கற்பமுற்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமை பெற்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமை அவர்கள் பெற்றெடுத்த போது மரியம் அலைஹிஸ்ஸலாமின் மீது அந்த சமூகம் குற்றம் சொன்னது, அவர்கள் மீது பழி சுமத்தியது. அப்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேன், இதோ இந்த குழந்தையிடம் கேளுங்கள், அது பேசும் என்று சொன்னார்கள். பிறகு அந்த குழந்தை பேசியது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள், முன்பே சொல்லி இருக்கிறோம். அப்படி பேசுகிற போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக, கை குழந்தையாக பேசும்போது என்ன பேசினார்கள்? குர்ஆன் சொல்லுகிறது, கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறேன். ஆதானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை வழங்கி இருக்கிறான். வஜஅலனி நபியன், அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான். இப்படி பேசிக்கொண்டே வந்த குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கும்போது பேசிய போது அவர்கள் பேசிய விஷயங்களிலே ஒன்று குர்ஆனிலே சூரா மரியமிலே வருகிறது. அவர்கள் சொன்னார்கள், வ அவ்சானி பிஸ் ஸலாத்தி வஸ் ஸகாத்தி மா தும்து ஹய்யன், நான் உயிரோடு வாழும் காலமெல்லாம் தொழுகையை பேணும்படி, ஜகாத்தை பேணி தரும்படி அல்லாஹ் எனக்கு வசியத்து செய்தான் என்று யார் சொல்றாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம். எப்ப சொல்றாங்க? குழந்தையா இருக்கும்போது. குழந்தையாக இருக்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசிய போது அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ் எனக்கு வசியத்து செய்திருக்கிறான் தொழும்படி. இப்ப எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த வணக்கம் என்ன? தொழுக. அதனாலதான் தொழுகைக்கு நிகராக வேறு எந்த வணக்கமும் கிடையாது. தொழுகைக்கு நிகராக வேறு எந்த ஒரு வணக்கத்தையும் நான் காட்ட முடியாது. அவ்வளவு உன்னதமான ஒரு வணக்கம். ஒரு அடியான் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு தொழுகையை போன்று ஒரு வணக்கம் இல்லை. எனவேதான் அல்லாஹ் மற்ற வணக்கங்களை எல்லாம் இந்த பூமியில் பெருமானார் இருக்கும்போது கடமையாக்கினான். ஆனால் தொழுகையை மாத்திரம்தான் வானத்திற்கு அழைத்து கடமையாக்கினான். வானத்திலே அழைத்து அல்லாஹ் அவர்களுக்கு இந்த தொழுகைங்கிற கடமையை கொடுத்தான். இதன் மூலம் அல்லாஹ் என்ன உணர்த்துகிறான்? ஒரு அடியானுக்கும் அல்லாஹுக்குமான தொடர்பு என்பது இந்த தொழுகையின் மூலமாகத்தான் வலுப்பெறுகிறது. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அக்ரப் மா யகூனுல் அப்து இலா ரப்பிஹி வ ஹுவ சாஜிதுன், ஒரு அடியான் தன்னுடைய இரட்சகன், தன்னுடைய இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற நிலை சஜிதாவுடைய நிலைதான். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அந்த தொழுகை விஷயத்துல தான் இன்றைக்கு மிகப்பெரிய அலட்சியம் ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் காட்டப்படுகிறது. பெண்களுக்கு தொழுகையினுடைய நேரம் தெரிவது கிடையாது. பல பெண்களுக்கு ஃபஜ்ர் தொழுகை எது வரைக்கும் தொழலான்னு தெரியல. 6 மணி ஆயிடுச்சுன்னா தொழக்கூடாதுன்னு விளங்கிக்கிறாங்க. தொழுகையினுடைய நேரம் முடிந்து விட்டது என்று நாம் கேட்டு தெரிவதில்லை. நம்முடைய வீட்டு ஆண்களிடத்துல தொழுகையினுடைய கால நேர அட்டவணை வாங்கிட்டு வாங்க. தொழுகை எந்த தொழுகை எப்ப ஆரம்பிக்குது, எப்ப முடியுது, அது விஷயத்துல நாம அக்கறை எடுக்கிறது இல்லை. வேற என்னென்ன விஷயங்களுக்கெல்லாமோ அக்கறை எடுக்கிறோம். ஒரு சாதாரண திருமணத்திற்காக எவ்வளவு மெனக்கெடுறோம், எத்தனை சமையல்காரர்களை தேடி போறோம். ஆனா மார்க்கத்தின் உயிரோட்டமாக இருக்கிற இந்த தொழுகை விஷயத்துல நமக்கு எந்த அக்கறையும் கிடையாது. தொழுகை எப்படி தொழணும், தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் எது, இது பற்றி பெண்கள் அறவே தெரிகிறது கிடையாது. விசேஷ காலங்கள், அதிகமான திருமணங்கள் நடைபெறுகிற காலங்கள், இந்த காலங்கள்ல அல்லாஹ் அறிந்தவன் எத்தனை பெண்கள் எத்தனை தொழுகைகளை ஃபசாதாக்குறாங்க, பாழாக்குறாங்கன்னு சொல்லி. திருமணம் ஒரு சுன்னத்தான ஒரு காரியம். அது 2 சாட்சி இருந்தா போதும். ஒரு திருமணம் நடைபெறுவதற்கு ஒரு வலிமா விருந்தளித்தா போதும். 2 சாட்சிகளை கொண்டு ஒரு எளிமையான வலிமா விருந்தை கொண்டு முடிவடைகிற திருமணம். அந்த திருமணத்திற்காக எத்தனை நேர தொழுகைகளை நம்ம பாழாக்கி கொண்டிருக்கிறோம். அருமையான தாய்மார்களே,
யோசித்து பார்க்க வேண்டும். இந்த தொழுகையினுடைய விஷயத்தில் நாம் காட்டுகிற அலட்சியத்தினால தான் எல்லா பரக்கத்துகளையும் அபிவிருத்திகளையும் ரஹமத்துகளையும் இழந்து இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தொழுகை குறித்து மார்க்கம் எவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காஃபிருக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன? தொழுகைதான். அவர்கள் தொழுகையை விடுகிறார்கள், நாம் தொழுகிறோம். இந்த தொழுகை தான் காஃபிருக்கும் முஸ்லிமுக்குமான வேறுபாடுன்னு சொன்னான். அப்படியானா என்ன அர்த்தம்? தொழவில்லையானால் அவன் காஃபிர் ஆகி விடுகிறான். எனவேதான் ஹதீஸ்ல வருகிறது, மன் தரக்க ஸலாத ஃபகத் கஃபர, யார் தொழுகையை நிராகரிக்கிறாரோ, யார் தொழுகையை கைவிடுகிறாரோ அவர் காஃபிர் ஆகிவிட்டார், இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டார் என்பதாகவும் வருகிறது. நாளை மறுமை நாளில் முதல்ல விசாரிக்கப்படுவதும் தொழுகைதான். ஹதீஸில் வருகிறது, அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து மின் அமலிஹி ஸலாத்து, நாளை மறுமையில முதல்ல தொழுகை தான் விசாரிக்கப்படும். தொழுகை கரெக்டா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும், தொழுகை கரெக்டா இல்ல எல்லாமே வீணா போயிடும். இந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை குறித்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அமல்களில் சிறந்தது எது, அமல்களில் உன்னதமானது எது என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, அதற்குரிய நேரத்தில் உரிய நேரத்தில் தொழுவதுதான் அமல்களிலே சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் புதுசாக நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருந்தாங்க. அப்படி வரக்கூடியவர்கள்ல சில பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில கண்டிஷன்களும் போடுவாங்க. நீங்க இந்த கண்டிஷனை ஏத்துக்கிட்டா நாங்க இஸ்லாத்துக்கு வருவோம் அப்படின்னு எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க இஸ்லாத்துக்குள்ள எப்படியாவது வரட்டும், அதுக்கப்புறம் அவங்களுடைய மற்ற விஷயத்தை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில அவர்கள் வைக்கிற கண்டிஷனை ஏத்துக்குவாங்க. சரி பரவாயில்ல, இந்த கண்டிஷனை ஏத்துக்கிறோம் வாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டம், சகீஃப்ங்கிற ஒரு கூட்டம், அவர்கள் இஸ்லாத்துக்கு வருகிற போது பெருமானார்ட்ட கண்டிஷன் வச்சாங்க. என்ன கண்டிஷன் தெரியுமா? நாங்க முஸ்லீம் ஆகிறோம், ஆனா அதே நேரத்தில் நீங்க காஃபிர்களோடு சண்டைக்கு போகும்போதெல்லாம் எங்களை கூப்பிடக்கூடாது, நாங்க வரமாட்டோம், நாங்க அதற்கெல்லாம் வரமாட்டோம். பெருமானார் சொன்னாங்க, பரவாயில்லை ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க, நீங்க வர வேண்டாம், நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க. ரெண்டாவது என்ன சொன்னாங்க? நாங்க இஸ்லாத்துக்கு வர்றோம், ஆனா நாங்க ஜகாத்லாம் கொடுக்க மாட்டோம். பெருமானார் சொன்னாங்க, பரவாயில்லை அது அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்க தர வேண்டாம், இஸ்லாத்துக்கு வாங்க. அதையும் ஏத்துக்கிட்டாங்க. மூணாவதாக சொன்னாங்க, நாங்க இஸ்லாத்துக்கு வர்றோம், ஆனா எங்களுக்கு தொழுகை பிடிக்காது, நீங்க செய்யக்கூடிய ருக்கும் சுஜூதும் இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு பிடித்தம் இல்லை, நாங்க தொழ மாட்டோம்னு சொன்னாங்க. இந்த நிபந்தனையை பெருமானார் நிராகரிச்சுட்டாங்க. சொன்னாங்க, தொழமாட்டோம் என்று சொன்னால் நீங்கள் இஸ்லாத்திற்கு வர தேவையில்லை, நீங்க இஸ்லாம் முஸ்லீம் ஆக வேண்டாம், போலாம், நீங்க காஃபிராவே இருந்துக்குங்க சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? பிறகு சொன்னார்கள், லா கைர ஃபீ தீனின் லைஸ ஃபீஹி ருக்கூஉன் வலா சுஜூதுன், எந்த மார்க்கத்திலே ருக்கூஉம் சஜதாவும் இல்லையோ அந்த மார்க்கத்திலே எந்த நன்மையும் இல்லை. என்ன அர்த்தம்? எந்த முஸ்லிம் இடத்திலே ருக்கு சுஜூது கிடையாதோ அவன்கிட்ட மார்க்கமே கிடையாது. நீங்க தொழமாட்டோம்னு சொன்னா முஸ்லீமாகவே ஆக வேண்டாம். இந்த சம்பவத்தில் நீங்க பார்க்கலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்தையும் ஏத்துக்கறாங்க, ஆனா தொழமாட்டோங்கிற கண்டிஷனை மட்டும் ஏத்துக்கல. அப்படியானால் மார்க்கத்தில் மற்ற எந்த விஷயத்தை ஒரு முஸ்லீம் விட்டாலும் பாவிதான். ஜகாத்து கொடுக்காம இருந்தா பெரிய பாவி. ஆனா அதே நேரத்தில் தொழுகையை விட்டா மட்டும்தான் அவன் காஃபிருங்கிற மோசமான நிலைக்கு போகிற அளவுக்கு மார்க்கம் அதை ஒரு பெரிய பாவமாக கருதுகிறது. எனவே அருமையான தாய்மார்களே, நாம மற்ற வணக்கங்கள் செய்யறதை விட தொழுகைங்கிற இந்த வணக்கத்துல தான் அதீத கவனத்தையும் அதீத ஈடுபாட்டையும் நாம காட்டணும். ஆனா இந்த தொழுகை குறித்து எவ்வளவு முக்கியத்துவம் தரப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரப்படாம நம்முடைய காலங்கள் ஓடிக்கொண்டிருப்பது மிகப்பெரிய கைசேதத்திற்குரியது. அல்லாஹாலா இந்த தொழுகை விஷயத்துல எவ்வளவு தூரம் பெருமானாருக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தினான்னு சொன்னா, இப்ப அல்லாஹ் பெருமானாருக்கு நோன்புங்கிற ஒரு வணக்கத்தை கடமையாக்கினான். நோன்பு எப்படி வைக்கணும் அது அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். ஜக்காத்துடைய முறைகள் அல்லாஹ் வஹி மூலமாக கற்றுக் கொடுத்தான். எத்தனையோ வணக்கங்கள் கடமையாக்கப்பட்டது, அதெல்லாம் வஹி மூலமாக கடமையாக்கப்பட்டது. ஆனா இந்த தொழுகையை மட்டும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, மேராஜுடைய இரவுல இந்த 5 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டது.
5 நேர தொழுகை கடமையாக்கப்பட்ட போது அதற்குரிய நேரங்களும் சொல்லப்பட்டது. ஃபஜ்ர் எப்ப தொழணும், எதிலிருந்து எதுவரை, லுஹர் எதிலிருந்து எதுவரை, அசர் எதிலிருந்து எதுவரை, 5 நேர தொழுகைக்கான ஆரம்ப நேரம் இறுதி நேரம் அதுவும் சொல்லப்பட்டது. ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த 5 நேரத்தினுடைய இந்த தொழுகைகளுடைய அந்த நேரம் இருக்கிறது, அந்த நேரங்களை அல்லாஹ் நினைச்சிருந்தான்னு சொன்னா வஹி மூலமாக மற்ற சட்டங்களை கற்றுக் கொடுத்தது போல, மற்ற சட்டங்களை போதித்தது போல அல்லாஹ் நாடி இருப்பானேயானால் இந்த ஐங்கால தொழுகையினுடைய நேரங்களையும் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி மூலமாக சொல்லி கொடுத்திருக்கலாம். ஆனா அப்படி செய்யல. மேராஜுடைய இரவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போய் திரும்புறாங்க. திரும்பி ராத்திரி 5 நேர தொழுகை கடமையாகுது. அன்று காலை ஃபஜ்ருடைய தொழுகை முஸ்லிம்கள் யாரும் கடமை இல்லை, யாரும் தொழல. ஏன்னா அந்த ஃபஜ்ருடைய தொழுகையினுடைய நேரம் எது, அது அல்லாஹ் இன்னும் கற்றுக் கொடுக்கல. அந்த மேராஜ் முடிந்த மறுநாள் லுஹருடைய நேரம். லுஹருடைய நேரத்துல தான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைக்கப்படுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாரை அழைத்து கொண்டு முஸ்லிம்களையும் அழைத்து கொண்டு காபத்துல்லாவுக்கு வர்றாங்க. காபாவுடைய வாசலுக்கு அருகில் நின்று கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாருக்கு இமாமத், பெருமானாருக்கு தொழுகையை நடத்தி காட்டுறாங்க. முதல் நாள் வர்றாங்க, அசருடைய லுஹருடைய நேரத்தில் வந்தாங்க. ஜிப்ரீல் வந்து லுஹருடைய நேரம் வந்ததும் லுஹரை தொழுது காட்டிட்டாங்க. அப்புறம் அசருடைய நேரத்தில் வந்தாங்க, அசரை தொழுது காட்டிட்டு போயிட்டாங்க. பிறகு மக்ரிப், பிறகு இஷா, பிறகு ஃபஜ்ர், 5 நேரமும் வந்தாங்க. ஒவ்வொரு தொழுகையினுடைய நேரம் வந்ததும் 5 நேரத்தையும் தொழுது காட்டிட்டு போயிட்டாங்க. பிறகு 2வது நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2வது நாளும் வந்தாங்க. 2வது நாள் லுஹருடைய நேரம், அதனுடைய முடியக்கூடிய நேரம், லுஹர் நேரம் எப்போ முடியுதோ அந்த நேரத்தில் வந்தாங்க. வந்து லுஹரை தொழுது காட்டிட்டு போயிட்டாங்க. அசர் நேரம், அதனுடைய கொஞ்சம் கடைசி நேரம், வந்து அசரை தொழுது காட்டிட்டு போயிட்டாங்க. மகரிபுடைய நேரம், அதனுடைய நேரத்தில் கடைசி நேரத்தில் வந்து தொழுது காட்டினாங்க. இப்படி 2வது நாள் ஒவ்வொரு தொழுகையையும் அதனுடைய இறுதி நேரத்தில் வந்து தொழுதாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாரிடத்திலே சொன்னார்கள், நான் 2 நாட்கள் உங்களுக்கு தொழுது காட்டியிருக்கிறேன். முதல் நாள் ஆரம்ப நேரத்திலும் 2வது நாள் இறுதி நேரத்திலும் தொழுது காட்டியிருக்கிறேன். எனவே உங்களுடைய உம்மத்திற்கான தொழுகையின் நேரம் என்பது இந்த 2க்கும் இடைப்பட்ட நேரமே. நான் தொழுது காட்டினேனே இந்த 2 நாட்கள், இந்த 2 நாட்களிலும் தொழுது காட்டிய இந்த ஆரம்பத்திற்கும் இறுதிக்கும் மத்தியிலே தான் தொழுகையின் நேரம் இருக்கிறது. அப்படியானால் தொழுகையினுடைய அந்த நேரம் அல்லாஹ்விடத்தில் இவ்வளவு முக்கியமானது என்கிற காரணத்தினால தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி பிரத்யேகமாக 2 நாட்கள் ஜிப்ரீல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தொழுது காட்டினாங்க. அருமையானவர்களே, இந்த அளவுக்கு தொழுகை மார்க்கத்திலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வணக்கமாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு சஹாபி ரபியா இப்னு கஅப், ஒரு வாலிப சஹாபி, அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பணிவிடை செய்வதில் மிகுந்த ஆர்வத்தோடு இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா ராத்திரி நேரம் கூட மஸ்ஜிதில் வந்து உட்கார்ந்துருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுதுக்கு எப்போ எழுந்திருப்பாங்கன்னு காத்திருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஞ்சி வந்ததும் இவங்க ஓடோடி போய் பெருமானார் உது செய்வதற்கு தண்ணீர் ஊற்றுவாங்க. ஒரு நாள் ஹஜ்ரத் ரபியா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உது செய்வதற்காக தண்ணீர் ஊற்றுகிற போது அவருடைய அந்த சேவையை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த சந்தோஷப்பட்டாங்க. அப்போ அவர்கிட்ட சொன்னாங்க, ரபியாங்கிற சஹாபி இடத்துல பெருமானார் கேட்டாங்க, ரபியாவே, உனக்கு ஏதாவது விருப்பம் இருந்தா என்னிடம் கேள், நான் உனக்காக துஆ செய்கிறேன். யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, உனக்கு என்ன விருப்பம் கேளுன்னு சொல்லி. ரபியா வாலிப சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, யோசித்து சொல்றேன். பிறகு யோசித்த பிறகு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய விருப்பம் என்னன்னு சொன்னா, நாளை சொர்க்கத்தில் நான் உங்களோட இருக்கணும், சொர்க்கத்தில் உங்களுடைய தோழமையில் இருக்கணும், எனக்கு அல்லாஹ்விடத்தில் அந்த பாக்கியத்தை நீங்க கேட்டு கொடுங்கன்னு சொல்லி. பாருங்க, உலமாக்கள் நல்லோர்கள் நாம் அவங்கள்ட்ட துஆ செய்ய சொல்றது பூரா எதுக்காகன்னு சொன்னா, உலக விஷயங்களுக்காக, வியாபாரத்துக்காக, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம துஆ செய்யும்படி சொல்றோமே தவிர பெரியார்களிடத்துல போய் ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக நம்ம துஆ செய்யும்படி கேட்கறது இல்லை. ஈமானோட மௌத்தாகணும்னு துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்றது இல்லை.
என்னுடைய கபர் ஒளிமயமா இருக்கணும் அப்படின்னு சொல்றது இல்லை. இன்னைக்கு நம்முடைய எல்லா நோக்கமும் என்னன்னா துன்யா தான். நான் யாரையும் குறை சொல்ல நினைக்க கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஷேகுமார்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. எல்லாமே துன்யா. எங்கள்கிட்ட பையத்தாகனா உங்களுக்கு வியாபாரம் செழிப்பா இருக்கும், துன்யாவை தான் முற்படுத்துறாங்களே தவிர எங்களுடைய இந்த வழியை பின்பற்றினா உங்களுடைய ஈமான் சலாமத்தா இருக்கும், உங்களுடைய கபருடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், உங்களுடைய மறுமையுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், இப்படி யாரும் சொல்றதில்லை. எங்கள்கிட்ட வந்தா துன்யா செழிப்பா இருக்கும். அதனால மக்களுடைய மனோநிலை என்ன? யாராவது உலமாக்கள் ஆலிம்கள் வந்தா துனியாவுக்கு தான் துவா செய்யும்படி கேட்கிறோம். அப்படி கேட்கறது தவறுண்டும் அல்ல. ஆனா துவாவில் முதன்மையானது ஆகிரத்து தான். அந்த சஹாபி பாருங்க, வாலிப பிள்ளையா இருந்தாலும் அவங்க நினைச்சிருந்தா உலக செல்வத்தை கேட்டிருக்கலாம். நபி துவா செஞ்சிருந்தா அவர் பெரிய பணக்காரராக இருப்பார். ஆனா எதை கேட்கிறாங்க யோசித்து, நாளை மறுமையில் நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று. சரி, இப்படி சொன்ன போது பெருமானார் உடனே அதை ஏத்துக்கிட்டாங்களா? நாளை மறுமையில் என்னோட இருக்கிறதுக்கான வாய்ப்பை அல்லாட்ட நான் கேட்டு தரேன் உடனே சொன்னாங்களா? இல்ல. என்ன சொன்னார்கள்? மறுமையில் சொர்க்கத்தில் என்னோடு நீ இருக்க வேண்டுமானால் எனக்கு நீ ஒரு காரியத்திலே உதவி செய்ய வேண்டும். அது என்ன? ஃபஅஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸரத்தி சுஜூதி. ரபியாவே, நீ அதிகமாக சஜிதா செய்து வான்னு சொன்னாங்க. அதிகமாக சஜிதா செய்து வா என்றால் என்ன அர்த்தம்? அதிகமாக தொழுது வா. நீ அதிகமாக தொழுகிற போது சஜிதா அதிகமாகும். எந்த அளவுக்கு நீ சஜிதாவை அதிகப்படுத்துகிறாயோ அந்த அளவுக்கு நாளை மறுமையிலே எனக்கு அருகில் இருப்பா என்று சொன்னாங்க. அப்படியானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகாமை, பெருமானாருடைய தோழமை நாளை சொர்க்க சஜிதாவுடைய இன்பம் அது நம்ம உணர்ந்துட்டோம் சொன்னா அவ்வளவு எளிதில் சஜிதாவில் இருந்து நம்மால் தலையை உயர்த்த முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவுக்கு போனாங்கன்னு சொன்னா சில நேரங்கள்ல எழுந்திருக்கவே மாட்டார்கள் என்று மக்கள் நினைப்பாங்க. அவ்வளவு தூரம் சஜிதால இருப்பாங்க. அந்த சஜிதால இருந்து அவர்கள் கேட்கிற அற்புதமான அந்த துவாக்கள், அவங்க கேட்ட அல்லாஹ்விடத்துல உரையாடிய அந்த வார்த்தைகள், அதையெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நமக்கு புல்லரித்து விடும், நம்முடைய ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து விடும். அல்லாஹ்ட்ட உரையாடுகிற இடம் சஜிதா தான். அந்த சஜிதாவுல ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இரவு நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை என்று தேடுறாங்க. அப்படியே கையால தேடுகிற போது பெருமானாருடைய பாதங்களில் ஆயிஷாவுடைய கைப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் இருக்கிறாங்க. அந்த சஜிதால என்ன துவா செய்கிறார்கள்? யா அல்லாஹ், நான் உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னுடைய கோபத்திலிருந்து, உன்னுடைய ஆஃபியத்தை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னுடைய தண்டனையிலிருந்து. நான் உன்னை நீ எப்படி புகழ்ந்தாயோ அப்படி புகழக்கூடிய சக்தியற்றவன், உன்னை நீ புகழ்ந்தது போல புகழ தெரியாது எனக்கு. அல்லாஹ்ட்ட அந்த சஜிதாவுல கெஞ்சுறாங்க. நாளை மறுமை நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகாமே மஹமூத் என்று ஒரு அந்தஸ்து வழங்கப்படும். வாங்கு முடிஞ்சதும் நம்ம துவா கேட்கிறோம் இல்லையா? اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آتي سيدنا محمدا الوسيلة والفضيلة. அதுல மகாமம் மஹமூதான்னு ஒன்றை கேட்கிறோம். அந்த மகாமே மஹமூதுங்கிற அந்தஸ்து இருக்குது. மறுமை நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தவிர யாருக்கும் வழங்கப்படாத ஒப்பற்ற பதவி. அந்த பதவி பெருமானாருக்கு எப்படி கிடைக்கும்னு சொன்னா, அவங்க சஜிதால தான் என்ன செய்வாங்க? விழுவாங்க. சஜிதால அல்லாஹ் புகழ்வாங்க. அல்லாஹ் புகழக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்துல போடுவான். அந்த உள்ளத்துல போடுகிற அந்த வார்த்தைகளை அவங்க சஜிதாவில் வைத்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்வான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஜிதாவில் இருந்து எழுந்திருங்கள் என்று அவர்களை எழும்படி சொல்லி தன்னுடைய அர்ஷினுடைய வலது பக்கத்தில், தனது வலது பக்கத்தில் பெருமானாரை அமர வைப்பான். அல்லாஹ் தன்னுடைய அர்ஷில் அமர வைக்கிற அந்த பாக்கியம் இருக்கிறதே, அதற்கு பேர் தான் மகாமே மஹமூத். பெருமானாருக்கு இந்த மகாமே மஹமூதுங்கிற அந்தஸ்து மறுமையில எதை கொண்டு கிடைக்க போது? சஜிதாவை கொண்டுதான். அருமையானவர்களே, இந்த சஜிதாவுடைய இன்பம், அதுவும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து தொழுது பாருங்க. இந்த சஜிதாவுடைய இன்பத்தை, உலகத்தினுடைய பொக்கிஷங்களுடைய சாவி உங்க கையில கிடைக்கும். யாருக்கும் கிடைக்காத வரப்பிரசாதம் அந்த சஜிதாவுடைய இன்பங்கிறது. இமாம், அந்த காலத்தினுடைய பெரும் பெரும் இமாம்கள் எல்லாம்
சஜிதாவில் தான் அந்த இன்பத்தை உணர்ந்தாங்க. சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள பத்தி வருது, ஹரம்ல இருந்தாங்க மக்கால. மகரிபுடைய தொழுகை முடிந்ததும் அவங்க சுன்னத்தான தொழுகைக்காக எழுந்து நின்றாங்க. சஜிதாவுக்கு போனாங்க. மக்கள் எல்லாம் பார்க்கறாங்க, தவாப் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சுற்று முடிந்தது, அவர் சஜிதால தான் இருக்கிறார். 2வது சுற்று முடிந்தது, அவர் சஜிதால தான் இருக்கிறாரு. 7 சுற்று மக்கள் முடிச்சிட்டாங்க. அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்கிறாங்க, அவர் சஜிதால தான் இருக்கிறாரு. எது வரைக்கும் இஷாவுடைய பாங்கும் சொல்லப்பட்டுடுச்சு. மகரிபுக்கு பிறகு சஜிதாவுக்கு போனவர் இஷாவுடைய அதான் சொல்லுகிற வரை சஜிதால இருந்தார். ஏன்னா அந்த இன்பம் நமக்கு அது புரியாது. அந்த இன்பத்தை எல்லாம் உணர்ந்த மக்களுக்கு அது விளங்கும். இந்த சஜிதாவுடைய இன்பம் அவ்வளவு உன்னதமானது. அருமையான தாய்மார்களே, உங்களுக்கு அல்லாஹ் நேரங்கள் காலங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனா இந்த தொழுகையினுடைய மாண்பையும் இந்த தொழுகையினால் கிடைக்கக்கூடிய சுக்கூன், தொழுகையினால் கிடைக்கக்கூடிய மன நிம்மதி அதை விளங்காம இருக்கிறோம். நிம்மதிங்கிறது செல்வத்துல கார் பங்களால நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ் சொல்லுவான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், திக்ர கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி பெறும் சொல்றான். திக்ர்ல சிறந்த திக்ர் எதுனா தொழுகை. திக்ர்னு சொன்னா வெறும் அல்லாஹ் அல்லாஹ்னு திக்ர் செய்வது மாத்திரம் அல்ல, சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது மாத்திரம் அல்ல, எல்லா வணக்கங்களும் திக்ர் தான். திருக்குர்ஆன் ஓதுவதும் திக்ர் தான். அதே போலதான் நோன்பு வைக்கிறதும் திக்ர் தான். எல்லா வணக்கமும் திக்ர். அதே போலத்தான் தொழுகையும் உயர்ந்த திக்ர். அப்ப அந்த திக்ர்ல கிடைக்கிற மன நிம்மதி இருக்கிறது, வேறு எதுலையுமே கிடைக்காது. சஹாபா பெருமக்கள் மன சஞ்சலம் ஏற்பட்டால் தொழுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சங்கடம் ஏற்பட்டால் பிலாலிடத்திலே சொல்வார்கள், வாருங்கள் தொழுது நிம்மதியை பெறுவோம். தொழுகையில தான் சுக்கூன் இருக்குது. சஹாபிகளுக்கு வலி, உடம்புல எங்கேயாவது வலி ஏற்பட்டா, இப்னு மாஜால வருது, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்கள் வயிற்று வலியால் அவதிப்பட்டாங்க. சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுங்க. வயிற்று வலியா உடனே தொழுக, தலைவலியா உடனே தொழுக. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு காரியத்தினால் கவலை ஏற்பட்டாலும் உடனே தொழுகை நோக்கி தான் போவாங்க. அருமையான தாய்மார்களே, இப்படி தொழுகை அத்தனை பிரச்சனைகளுக்குமான ஒரு சஞ்சீவி, எல்லா பிரச்சனைகளுக்குமான நிவாரணி. ஆனா அந்த தொழுகை விஷயத்துல நாம ஃபர்தான தொழுகையிலேயே அலட்சியம் காட்டுறோம். ஃபர்தான தொழுகையே பேண்டது கிடையாது. தொழுகையை உரிய நேரத்துல தொழாம அலட்சியப்படுத்துறோம். இந்த தொழுகை விஷயத்துல சஹாபாக்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2ஆம் கலீஃபா. அவங்க கிட்டத்தட்ட 12 வருடங்கள் ஆட்சி செஞ்சாங்க. அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று மதீனாவிலே ஒரு மஜூசினா நெருப்பு வணங்கி, அவனுடைய பேர் அபூ லூலுஆங்கிற ஒரு மஜூசி. அவனுக்கு ஹஜ்ரத் உமர் மீது ஒரு விஷயத்தில் அதிருப்தி ஏற்பட்டு அவர்களை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு கத்தியை நல்ல கூர்திட்டி கொண்டிருந்தான். அந்த கத்தியில நஞ்சு விஷத்தை என்ன செஞ்சான், ஏத்தி வச்சிருந்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வருகிறார்கள். ஃபஜ்ரு தொழுகைக்காக நிற்கிறார்கள். அந்த காலத்திலே மஸ்ஜிதிலே விளக்குகளும் கிடையாது, இருட்டுதான். ஃபஜ்ரு தொழுகை ஆரம்பிச்சிடறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தக்பீர் சொல்லி தொழுகையை ஆரம்பிக்க தான் செய்யறாங்க. இந்த மஜூசி நெருப்பு வணங்கி இருக்கிறானே அபூ லுஆ என்பவன், அவன் சஃப்புகளை தாண்டி முஸ்லிம்களுடைய சஃப்புகளை எல்லாம் பிளந்து கொண்டு முன்னால் அவர்களை கத்தியால் தொப்புளுக்கு கீழ் பலமாக அவர்களை குத்தி விடுகிறான். பிறகு அவனும் தற்கொலையும் செஞ்சான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடம்பில் இருந்து ரத்தம் அளவுக்கு அதிகமாக வெளியேறி மயக்கமுற்று கீழே விழுந்துடுறாங்க. அவர்களை சுமந்து கொண்டு அவங்களுடைய வீட்டுக்கு எடுத்து செல்லப்படுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைவு இழந்து போயிருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவர்களுக்கு நினைவு வருகிறது. நினைவு வந்ததுமே அவங்க மக்கள்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, அஸல்லன்னாஸ், மக்கள் எல்லாம் ஃபஜ்ர் தொழுதாங்களா இல்லையா? ஏன்னா அவங்க தொழுகை ஆரம்பிச்சாங்க, அதுக்கிடையில அவங்கள பலமாக இப்படி தாக்குதல் நடத்தப்பட்டுடுச்சு. அவங்க நினைவு இழந்துட்டாங்க. மக்கள் அதுக்கப்புறம் தொழுதாங்களா இல்லையா? உடனே கேட்டாங்க. நினைவு வந்ததும் மக்கள் தொழுதாங்களா இல்லையான்னு தான் கேட்டாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லப்பட்டது, ஆம், எல்லாரும் ஃபஜ்ர் தொழுதுட்டாங்க. உடனே அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், லா ஹவ்வ ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலாத, யார் தொழாமல் இருக்கிறானோ அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை, இஸ்லாத்தில் எந்த தொடர்பும் இல்லை. யாருக்கு தொழுகை இல்லையோ அவருக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று
அந்த நேரத்திலும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக பார்க்கிறோம். பிறகு அதே வியாதியில தான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஒரு 2-3 நாள் அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மரண வியாதி அவங்களுடைய இறுதி கட்டம், அந்த இறுதி நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு செய்த வசியத் என்ன, இந்த உம்மத்துக்கு என்ன வசியத் செஞ்சுட்டு போனாங்க? 2 விஷயங்களை தான் சொன்னாங்க. அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ், என்னுடைய உம்மத்தினரே தொழுகை தொழுகை தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக என்ன சொன்னார்கள்? ஒமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய அடிமைகள் விஷயத்திலே நீங்கள் இரக்கத்தோடு கருணையோடு நடந்து கொள்ளுங்கள். பணியாளர்கள் வேலைக்காரர்களிடத்தில் இரக்கப்படுங்கள். இந்த 2 தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயிலும் கூட இந்த 2 விஷயத்தை தான் முக்கியத்துவமாக சொன்னாங்க. அருமையான தாய்மார்களை யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு பிரிகிற அந்த தருணத்திலே கூட இந்த தொழுகையை பற்றி தான் அதிகம் வலியுறுத்தினாங்க. தொழுகை தான் உங்களுடைய கபருக்கு அது பிரகாசத்தை தரும். உலமாக்கள் சொல்வார்கள், உண்மையிலுமே இந்த உலகத்துல யாருக்கு வாழ்த்து சொல்லப்படணும்? இன்னைக்கு வாழ்த்துங்கிறது பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்லப்படுது, புத்தாண்டு வந்தா வாழ்த்து சொல்லப்படுது. புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லக்கூடாது, அதை பற்றியும் கடைசியில் சில தகவல்கள் உங்களுக்கு சொல்வேன். புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்றது, பிறந்த நாள் வாழ்த்து சொல்றது, இதெல்லாம் இன்னைக்கு நடைமுறையில என்னங்க முஸ்லிம்கள்ட்ட மற்றவர்கள்ட்ட இருந்து காப்பி அடிக்கப்பட்ட பழக்கங்களா இருக்குது. நம்ம வாழ்த்து சொல்றோம் எல்லாத்துக்குமே. ஆனா நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க, உண்மையிலுமே யாருக்கு வாழ்த்து சொல்லணும்னு சொன்னா, யார் கபருக்கு செல்வதற்கு முன்னால் தன்னுடைய கபரை பிரகாசமாக்கினானோ அமல்களை கொண்டு, கபருக்கு செல்வதற்கு முன்னால் யார் தன்னுடைய கபரை பிரகாசமாக்கினானோ அவனுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். இரண்டாவதாக சொன்னார்கள், யார் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முன்னால் அந்த அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினார்களோ அவனுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். மூன்றாவது, யார் தனக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படும் முன்பாக தொழுகையை சரியாக பேணி தொழுதானோ அவனுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். வாழ்த்து சொல்றதா இருந்தா இந்த 3 பேருக்கு தான் சொல்லலாம். அமல்களை கொண்டு தன்னுடைய கபரை பிரகாசமாக்கியவன், அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ்வை திருப்திப்படுத்தியவன், அவனுக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படுவதற்கு முன்பாக தொழுகையை பேணி தொழுதவன், உலகத்திலே வாழ்த்துக்கு தகுதியானவர்கள் இந்த 3 பேர் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் சொல்வாங்க. அந்த அடிப்படையில் அருமையான தாய்மார்களே, தொழுகை தான் நம்முடைய இறுதி வழியனுப்புகிற போது நமக்காக நடத்தப்படுகிற இறுதி காரியம் என்ன? தொழுகைதான். அதனால இப்ப சில பள்ளிகளிலும் கூட சில போர்டுகள், சில பலகைகளை பார்க்கிறோம், உங்களுக்கு தொலை வைக்கப்படும் முன் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் அதை சந்திச்சுதான் ஆகணும். அதனால தொழுகை விஷயத்துல எந்த நிலையிலும் எந்த கட்டத்திலும் இன்றைக்கு நாம் காட்டுகிற இந்த அலட்சியத்தை நாம கைவிட வேண்டும். எல்லா விஷயங்களுக்கும் நம்முடைய மார்க்கம் தொழுகையை தான் கற்றுத்தருது. அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் தொழுகை விஷயத்துல கவனம் என்று வருகிற போது முதலாவது என்ன? ஃபர்தான தொழுகை. அடுத்து நான் சில சுன்னத்தான தொழுகைகளை பற்றியும் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நாம ஃபர்திலேயே அலட்சியம் காட்டுகிறோம். ஃபர்தான தொழுகையை விட்டா சில இமாம்கள் அவர் காஃபிர்னே சொல்றாங்க. உண்மையிலுமே அவன் காஃபிரா போயிட்டான், இஸ்லாத்துக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு. அப்படியானா நாம பயப்பட வேண்டும். இந்த தொழுகை விஷயத்துல மிகுந்த அக்கறையும் பேணுதலும் நமக்கு வேண்டும். அதுல 5 நேர ஃபர்தான தொழுகைகள். இந்த ஃபர்தான தொழுகைகள் விஷயத்துல மக்கள் அதிகமாக அலட்சியம் காட்டுவது எந்த தொழுகை? ஃபஜ்ருடைய தொழுகை. ஃபஜ்ர் தொழுகை விஷயத்துல தான் மக்கள் ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு தான் நிறைய சிறப்புகளை சொன்னாங்க. மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் ஃபஜ்ர் தொழுகையை தொழுவாரோ அவர் அன்றைய தினம் முழுவதும் அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்கிறார். ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய பொறுப்பு உங்களுக்கு வேணும்னு சொன்னா, ஃபஜ்ர் தொழுதுட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்கிறீங்க. இன்றைக்கு நாம எதிர்பாராத விபத்துகளை சந்திக்க நேரிடுது, திடீர் மரணங்களை சந்திக்க நேருகிறது. இவை அனைத்திலிருந்தும் பாதுகாப்பு என்ன? ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது விட்டாலே அல்லாஹ் அன்றைய தினம் முழுவதும் உங்களை பாதுகாக்கலாம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நாளை மறுமை நாள்ல சொர்க்கத்துல அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு கிடைக்கின்ற பாக்கியங்கள்ல பெரிய பாக்கியம் என்ன? அல்லாஹ்வை தரிசிக்கிறது தான். அல்லாஹ்வை தரிசிக்கிறது.
அல்லாஹ்வை சந்திக்கிற அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு நேரத்தில் சஹாபாக்களோடு உரையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று பெருமானார் வானத்தை நோக்கி பார்த்தாங்க. அன்றைக்கு பௌர்ணமி தினம், முழு நிலவு அன்றைக்கு பிரகாசமாக இருக்கிறது. சஹாபாக்கள் அந்த நிலவை பார்க்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, இந்த நிலவை பார்ப்பதில் உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருக்குதான்னு கேட்டாங்க. இல்ல யார சொல்லதான், நாங்க தெளிவாக பார்க்கிறோம். நிலவை பார்க்கும் போது கண் ஏதாவது கூசுதா? இல்ல, தெளிவா பார்க்கிறோம் நாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நிலவை நீங்கள் எப்படி தெளிவாக பார்க்கிறீர்களோ இதே போல சொர்க்கத்திலே நாளை உங்களுடைய ரப்பையும் நீங்கள் பார்ப்பீர்கள், அல்லாஹ்வையும் நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வை சந்திக்க வேண்டுமானால் 2 தொழுகைகளை பேணி தொழுது வாருங்கள். ஒன்று சூரிய உதயத்திற்கு முன்னால் ஃபஜ்ருடைய தொழுகை, இன்னொன்று சூரியன் மறைவதற்கு முன்னால் அசருடைய தொழுகை. இந்த 2 தொழுகையும் நீங்கள் பேணி தொழுது வந்தால் இந்த சந்திரனை, இந்த முழு நிலவை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்களோ இதுபோல் நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பீர்கள். நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய அந்த தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை பேணுங்கள் என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, யார் சூரிய உதயத்திற்கு முன்னால் தொழப்படுகிற ஃபஜ்ரையும் சூரியன் மறைவதற்கு முன்னால் தொழப்படுகிற அசரையும் பேணி தொழுவார்களோ அவர்கள் ஒருபோதும் நரகம் செல்ல மாட்டார்கள். 2 தொழுகையை தான் ஷைத்தான் வழி எடுக்கிறான். ஃபஜ்ருடைய நேரத்துல தூங்கி வீணாக்கிடுறோம். ஏன்னா ராத்திரி படுப்பதற்கே நேரத்தை நாம வீணாக்குறோம். தேவையில்லாத பொழுதுபோக்குகளை பார்த்து தொலைக்காட்சி சீரியல்களில் உட்கார்ந்து பார்க்க கூடாத விஷயங்களை பார்த்து ஃபஜ்ருடைய தொழுகை வீணாக்குறோம். அசருடைய தொழுகை நேரத்தில் பல ஃபங்க்ஷனுங்களுக்கு போறோங்கிற பேர்ல அசர் தொழுகையும் வீணாக்குறோம். இந்த 2 தொழுகை தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான தொழுகை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபஜ்ரு தொழாம நீங்க படுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய செவிகள்ல ஷைத்தான் சிறுநீர் கழித்து விடுகிறான். யார் ஃபஜ்ரு தொழாமல் உறங்கி விடுகிறார்களோ அவர்களுடைய செவிகளில் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விடுகிறான். இரண்டாவதாக சொன்னார்கள், யார் ஃபஜ்ரு தொழாமல் இருக்கிறார்களோ அவர்கள் காலையில் எழுந்திருக்கிற போது அசுத்தமானவர்களாக எழுந்திருக்கிறார்கள். காலையில் எஞ்சிக்கிற போது அசுத்தமானவர்களாக எழுந்திருக்கிறாங்க. மூணாவதாக சொன்னார்கள், யார் ஃபஜ்ரு தொழாமல் காலையில் எழுந்திருக்கிறார்களோ அவர்கள் அன்றைய தினம் முழுவதும் சோம்பேறிகளாக இருப்பாங்க. அன்றைய தினம் முழுவதும் எந்த வேலையிலும் ஈடுபாடு இருக்காது, எந்த வேலையிலும் உற்சாகம் இருக்காது, அவர்கள் சோம்பேறிகளாக இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையான தாய்மார்களே, இந்த ஃபஜ்ர் தொழுகை விஷயத்தில் இவ்வளவு உயர்ந்த ஒரு அக்கறை காட்டப்படணும் ஒரு காலம் இருந்தது. குலஃபாக்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு செல்கிற போது மக்களை வீதியிலே எழுப்பிக் கொண்டே தான் செல்வாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருக்கு மஸ்ஜிதை நோக்கி செல்கிற நேரத்தில் அஸ்ஸலா அஸ்ஸலா என்று சொல்லிட்டு தான் போவாங்க. சொன்னா பாருங்க, ஃபஜ்ருடைய தொழுகையில மட்டும்தான், ஃபஜ்ருடைய பாங்கல மட்டும் கூடுதலாக ஒரு வார்த்தை சொல்லப்படுது. மற்ற 5 நேர தொழுகையில பாங்கு சொல்லப்படுகிறது. அந்த பாங்கல இல்லாத ஒரு வார்த்தை ஃபஜ்ர்ல சொல்லப்படுது. அது என்ன? அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம்ங்கிற வார்த்தை. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தூக்கத்தை விட தொழுகை உயர்ந்தது. இந்த வார்த்தையை கேட்ட பிறகு நம்ம தூங்குறோம்னு சொன்னா நம்மை விட கைசேதத்திற்குரியவர்கள் யாருமே கிடையாது. ஆக ஃபஜ்ர் தொழுகை உரிய நேரத்தில் தொழணும்னு சொன்னா இரவுல உரிய நேரத்தில் படுத்துறங்க வேண்டும். தாமதமாக படுப்பது அது முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் கிடையாது, அது மற்றவர்களுடைய கலாச்சாரம். நாமும் அதை பின்பற்றி தான் காலையில ஃபஜ்ருக்கு எழுந்திருக்காம அப்படியே தூங்கிடுறோம். அருமையான தாய்மார்களை, இப்படி ஃபர்தான தொழுகைகள் விஷயத்தில், ஃபஜ்ர் தொழுகை விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு உன்னதமாக சொன்னாங்க. தொழுகையில தான் என்னுடைய கண்குளிர்ச்சி இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது. பெருமானார் சொன்னார்கள், ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும் ஸலாசுன். இந்த உலகத்தில் எனக்கு பிடித்தமான விஷயங்கள் 3. பெண்கள் எனக்கு பிரியமானவர்கள், நறுமணம் எனக்கு பிரியமானது, வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா. தொழுகையிலே தான் என் கண்குளிர்ச்சி இருக்கிறதுன்னு சொன்னாங்க. கண்குளிர்ச்சிங்கிற வார்த்தை எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. நாம கண்குளிர்ச்சிங்கிறது நமக்கு பிரியமானவர்களை பார்த்தா அவர் கண்குளிர்ச்சின்னு நினைக்கிறோம். ஒரு தாய்க்கு தன் பிள்ளைகளை பார்க்கிற போது கண்குளிர்ச்சி, ஒரு கணவனுக்கு தன்னுடைய அழகான மனைவியை பார்க்கிற போது கண்குளிர்ச்சி. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது என்று சொன்னாங்க.
தொழுகையில தான் உண்மையிலுமே கண்குளிர்ச்சி ஏற்பட வேண்டும். தொழுகையில கிடைக்கிற அந்த கண்குளிர்ச்சி ஒரு முஸ்லிமுக்கு வேறு எதிலையுமே கிடைக்க முடியாது. அத்தகைய ஒரு தொழுகையை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவித்தாங்க. மேலும் சொன்னாங்க, நாளை மறுமை நாள்ல அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல்ல 7 பேருக்கு அல்லாஹ் தஆலா நிழல் கொடுப்பான். மஹ்ஷருடைய அந்த மைதானத்தில் சூரியன் நம்முடைய தலைக்கு அருகில் இருக்கும், மிக அருகில் இருக்கும். எல்லா மக்களும் வேர்வையில குளிச்சு கொண்டிருப்பாங்க, வேர்வையில நனைந்து கொண்டிருப்பாங்க. அந்த கடுமையான நாள்ல அல்லாஹ்வுடைய அரிசில ஒதுங்கக்கூடிய மக்கள் 7 பேர் இருக்கிறாங்க. அந்த 7 பேர்ல ஒரு ஆளை பத்தி நபி சொன்னாங்க, ஒரு மனிதர் அவருடைய இதயம் எல்லாம் எப்போதும் பள்ளியோடு தொடர்புடையதாக இருக்கும், எப்போதும் பள்ளியோடு தொடர்புடையதாக இருக்கும். எப்ப தொழுக நேரம் வரும், எப்ப பள்ளிக்கு போலாம், இதே சிந்தனையில இருப்பாரு. இவர் அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழல்ல ஒதுங்குவாருன்னு சொன்னாங்க. இப்ப இந்த இடத்துல பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இது ஆண்களுக்கு தானே சொல்லப்பட்டிருக்கிறது என்று. ஆனா உண்மை அப்படி அல்ல. உலமாக்கள் இந்த ஹதீஸுடைய விளக்கத்தில் சொல்லுவாங்க, ஆண்களுக்கு மாத்திரம் அல்ல, ஒரு பெண்ணும் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு எப்ப வாங்க சொல்லுவாங்க, நான் எப்ப இஷா தொழ போறேன், எப்ப ஃபஜ்ருக்கு எப்ப நேரம் வரும், எப்ப நான் வாங்க சொல்லுவாங்க தொழணும், 5 நேர தொழுகையின் போதும் ஒரு பெண்ணும் எப்போது பாங்கு சத்தம் கேட்கும், நான் எப்ப தொழ போறேங்கிற இந்த ஆர்வத்தில் ஒரு பெண் இருப்பாரையானால் இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சுப செய்தியானது அந்த பெண்ணுக்கும் பொருந்தும். அப்ப அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான். தொழுகையினுடைய நேரத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கிறது, எந்த அளவுக்கு நீங்க தொழுகை எதிர்பார்க்கிறீங்க, அந்த தொழுகையோடு உங்களுடைய உள்ளம் சம்பந்தப்பட்டிருக்குமானால் அல்லாஹுடைய அர்ஷுடைய அந்த நிழல்ல ஒதுங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஆண்களுக்கு தருவது போல பெண்களுக்கும் தருகிறான். எனவே தாய்மார்களே, இந்த ஐங்கால தொழுகை விஷயத்தில் மிகுந்த கவனத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஐங்கால தொழுகையில முக்கியமானது என்ன? தொழுகையினுடைய நேரங்கள். பல பேருக்கு நேரங்களும் கூட தெரியல. கடந்த முறை கூட ஒரு பயான்ல சில பெண்கள் தொழுகையினுடைய நேரம் எது வரைக்கும் தொழணும் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. தொழுகையினுடைய நேரங்கிறது எந்த தொழுகைக்கு எது வரைக்கும் தொழலாங்கிறத அது 19 சொல்ல முடியாது. ஏன்னா அது காலத்துக்கு காலம் மாறுபடும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நேரம் வித்தியாசம் இருக்கும். நாம தொழுகையினுடைய கால நேர அட்டவணை இன்ஷா அல்லாஹ் நாமளும் ஒரு விஷயத்தை மஷூரா செஞ்சிருக்கிறோம், ஆலோசனை செஞ்சிருக்கிறோம். பெண்களுக்கு புரிகிற மாதிரி ஐங்கால தொழுகையினுடைய ஒரு அட்டை, தொழுகையினுடைய அந்த கால நேரங்கள், எந்த நேரத்தில் தொழக்கூடாது. ஒரு நாளைக்கு 5 நேரம் இருக்குது, தொழக்கூடாத நேரங்கள் 5 நேரங்கள் மார்க்கத்தில். அந்த 5 நேரத்தில் தொழக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டிருக்குது. ஒன்று சூரியன் உதயமாகிற நேரம், அந்த நேரத்தில் தொழக்கூடாது. சூரியன் மறைகிற நேரம், அந்த நேரத்திலையும் தொழக்கூடாது. இந்த 2 நேரங்களிலும் ஷைத்தான் சூரியனுக்கு அருகிலே நிற்கிறான். அப்போ ஷைத்தானுடைய அந்த 2 கொம்புகளுக்கு மத்தியிலே சூரியன் உதயமாகிறது என்ற ஹதீஸிலே வருகிறது. அந்த நேரத்தில் யாராவது தொழுதால் ஷைத்தான் இந்த மக்கள் தனக்கு தொழுவதாக எண்ணிக்கொள்றான். எனவே சூரியனை வழிபடக்கூடிய நிறைய மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. நாம் அவர்களுக்கு ஒப்பாகி விடக்கூடாது என்பதற்காக சூரிய உதயத்தின் போதும் சூரியன் மறைகிற போதும் தொழக்கூடாது. அதே போல சூரியன் நடுவானில் இருக்கிற நேரம், உச்சி என்று சொல்லுவாங்க, அந்த நடுவானில் இருக்கிற நேரத்திலையும் தொழக்கூடாது. இந்த 3 நேரங்களில் தொழுகிறது ஹராம். அதே போலத்தான் தொழக்கூடாத நேரங்களில் நாம ஃபஜ்ர் ஃபர்த தொழுதுட்டோம்னு சொன்னா, ஃபஜ்ருடைய ஃபர்த தொழுத பிறகு இஷ்ராக் வக்து வர்ற வரைக்கும் வேற எந்த நஃபிலான தொழுகையும் தொழக்கூடாது. அசர் தொழுதுட்டோம்னா, ஃபர்து தொழுதுட்டோம்னு சொன்னா மகரிபுடைய நேரம் வர்ற வரைக்கும் எந்த நஃபிலான தொழுகைகளும் தொழக்கூடாது. இந்த 5 நேரங்கள் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட நேரங்கள். இதெல்லாம் ஒவ்வொரு தொழுகையினுடைய ஆரம்ப நேரம், இறுதி நேரங்கிறது. இப்போ பாங்கு சொன்னா வக்து வந்துடுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இருந்தாலும் எல்லா பள்ளிகளிலும் பாங்கு வக்து வந்த பிறகு உடனே சொல்றது இல்லை. உதாரணமா துஹர் வக்து எல்லா பள்ளியிலுமே 12:45 வாங்க சொல்றாங்க. ஆனா துஹருடைய வக்து பல மாதங்கள்ல அதுக்கு முன்னாலே கூட வந்துடலாம். அதனால இந்த தொழுகையினுடைய ஆரம்ப இறுதி நேரங்கள் குறித்து விரைவில் இன்ஷா அல்லாஹ் அது குறித்த ஒரு அட்டை உங்க கையில தரப்படும். பெரும்பாலான பெண்களுக்கு ஃபஜ்ருடைய தொழுகை அது எவ்வளவு நேரம் தொழுறதுங்கிறது தெரியறது இல்லை. இப்ப ஃபஜ்ருடைய தொழுகை சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னால தொழுது முடிச்சிடணும். இப்ப இன்றைய நாட்கள்ல சூரியன் 6:33 உதயம் என்று போட்டிருக்கிறாங்க. 6:33 சூரியன் உதயமாகுதுன்னு சொன்னா நீங்க 6:30 வரைக்கும் ஃபஜ்ரு தொழுகையை தொழலாம்.
6:30 வரைக்கும் 6:30 மணி வரைக்கும் ஃபஜ்ருடைய தொழுகை தொழலாம். அந்த உதயத்திற்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால வரைக்கும் ஃபஜ்ருடைய தொழுகை தொழலாம். ஏன்னா அது பல பெண்களுக்கு தெரியாததுனால நிறைய பெண்கள் நினைச்சு கொள்றாங்க, விடிஞ்ச மாதிரி வெளிச்சம் அந்த மாதிரி தெரிஞ்சாலே ஃபஜ்ர் தொழக்கூடாது, தொழுகை தவறி போச்சுன்னு சொல்லி. அப்படி எல்லாம் சட்டம். விடிஞ்ச மாதிரி தெரியறத வச்சு ஃபஜ்ர் நேரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க கூடாது. சூரிய உதயம் எத்தனை மணிக்குன்னு தெரியணும். உதயத்தை வைத்து அந்த உதயத்திற்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால வரைக்கும் ஃபஜ்ர் தொழுகையை எவ்வளவு சீக்கிரமாக தொழ முடியுமோ தொழுதரலாம். இப்ப இந்த நாட்கள்ல ஒரு பெண்மணி 6:15 தான் எஞ்சிக்கிறாங்க. 6:15 எழுந்தால் கூட உடனே உது செஞ்சுட்டு 6:30 அவங்க 2 ரக்காத்து வேகமா தொழுது முடிச்சிடலாம். அதனால இந்த தொழுகையினுடைய இறுதி நேரங்கள், அந்த இறுதி நேரங்களை நாம தெரியணும். அசருடைய தொழுகை எடுத்துக்கொண்டா சூரியன் மறைகிறதுக்கு முன்னால தொழுது முடிச்சிடணும். ஆனா ரொம்ப நெருக்கத்தில் தொழுவுறதும் மக்ரூ. சூரியன் மறைகிறதுக்கு கொஞ்சம் முன்னால வரைக்கும் தொழுவுறது இருக்குது, அதுவும் மக்ரூஹா இருக்குது. இப்ப அந்த அடிப்படையில் தொழுகையினுடைய அந்த ஆரம்ப இறுதி நேரங்கள் இப்ப பள்ளிவாசல்களிலேயும் அந்த அட்டவணை இருக்கும். நீங்க அந்தந்த சம்பந்தப்பட்ட இமாம்கள்ட்ட கேட்டு நீங்க வாங்கிக்கலாம். பெண்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு தொழுகை நேரத்தை இன்ஷா அல்லாஹ் விரைவில் தயார் செய்யலான் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தொழுகையினுடைய நேரங்களை தெரிந்து கொண்டு உரிய நேரத்தில் தொழணும். அதே மாதிரி தொழுகையினுடைய சட்டங்கள்ல மிக முக்கியமா தெரிய வேண்டியது என்னன்னு சொன்னா, ஃபர்தான தொழுகையை பொறுத்த வரைக்கும் நின்று தான் தொழணும். ஃபர்தான தொழுகையை நின்று தான் தொழணும், உட்கார்ந்து தொழக்கூடாது. இன்றைக்கு நின்று தொழுகிறது அப்படிங்கிறத ரொம்ப பேர் என்ன ஆக்கிட்டாங்க, ஒரு பாரமான விஷயம் ஆக்கிட்டாங்க. நல்லா நடக்கிறாங்க, நல்லா உட்கார்றாங்க, வெளியில சர்வ சாதாரணமா போறாங்க. ஆனா பள்ளிவாசலுக்கு வந்தா சேர்ல உட்கார்ந்து தொழுகிறாங்க. இதை எல்லா முஃப்திகளும் சொல்லிட்டாங்க. சேர்ல உட்கார்ந்து தொழுதா தொழுக கூடாது, அது ஹராம். முஸ்லிம் சமுதாயம் இன்னைக்கு பள்ளிவாசல்களை சர்ச்சு மாதிரி ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி கிறிஸ்தவர்களுடைய சர்ச்சில் அவங்க சேர் போட்டு வச்சிருக்கிறாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு பள்ளிவாசல் மாறிட்டு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது போல முன் வாழ்ந்தவர்கள் செஞ்ச எல்லா தவறுகளை நீங்களும் செய்வீங்க. இன்னைக்கு அந்த மாதிரி தான் ஆயிட்டு இருக்குது. ஒருவேளை இந்த ஆண்களை பார்த்து பெண்களும் இப்படி நினைச்சு கொள்ளலாம், வீட்டில் சேர போட்டு உட்கார்ந்து தொழுதுக்கிறது. காரணமே இல்லாம நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கிறவங்க கூட ஃபர்தான தொழுகையை சேர்ல உட்கார்ந்து தொழுகிறாங்க. நின்று தான் தொழுதாக வேண்டும். மதீனாவிற்கு சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்த நேரத்தில் கடுமையான காய்ச்சல் அவங்க பாதிக்கப்பட்டாங்க. சஹாபாக்களுக்கு எல்லா சஹாபாக்களும் உடல் வலி, மூட்டு வலியால அவதிப்பட்டாங்க. அந்த நேரத்தில் பல சஹாபாக்கள் அவங்களால நிக்க முடியல, கஷ்டப்பட்டாங்க. அதுல ஒரு சஹாபி இம்ரான் இப்னு ஹுசைன் என்று ஒரு சஹாபி, அவருக்கு மூல நோய் இருந்துச்சு. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மூல நோயில நான் ரொம்ப அவதிப்படுறேன், நிக்கிறது கஷ்டமா இருக்குது, நான் உட்கார்ந்து தொழலாமான்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுக்கல. நின்றுதான் ஃபர்து தொழ வேண்டும். அறவே நிக்க முடியாதுன்னு சொன்னான். உன்னால் அறவே நிக்கவே முடியாது, நிற்பதற்கான சக்தி உனக்கு அறவே இல்லைன்னு சொன்னா அப்புறம் உட்கார்ந்து தொழுகு. தொழுக ஒரு வணக்கம்தான், எல்லா நிலைகளிலும் கடமை. நின்று தொழ முடியாத பட்சத்தில் உட்கார்ந்தும் தொழ முடியல ஒரு நோயாளிக்கு, படுத்து கொண்டாவது தொழ வேண்டும். ஒரு நோயாளி படுக்கையில் இருக்கிறாருன்னு சொன்னா அவருக்கும் தொழுகைங்கிற கடமை, அவருக்கு நினைவு இருக்கிற வரை தொழுக கடமை தான். வேற எந்த வணக்கமும் இப்படி கிடையாது. தொழுக மாத்திரம்தான். படுக்கையில் இருக்கிறாருன்னு சொன்னா அவருக்குன்னு ஒரு முறை இருக்குது. உலமாக்கள் அதையும் சொல்லி இருக்கிறாங்க. அவர் எப்படி தொழணும், அவர் சைகையால எப்படி தொழணும், அவருடைய கால் எப்படி இருக்கணும், முகம் எப்படி இருக்கணும், இதையும் கூட கிதாப்ல சொல்லி இருக்கிறாங்க. மொத்தத்தில் மௌத்து வரைக்கும் தொழுகுங்கிற கடமை யாரை விட்டும் நீங்கிறது கிடையாது. அருமையான தாய்மார்களே, ஃபர்தான தொழுகையை நின்றுதான் தொழ வேண்டுமே தவிர, நீங்க ஆண்கள் சொல்றத பேச்சு கேட்டுட்டு பள்ளிவாசலே சேரலாம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு யாராவது உங்களுக்கு தவறா சொல்லி நீங்க உட்கார்ந்து தொழுதுறீங்கன்னு சொன்னா இத்தனை காலம் தொழுத எந்த தொழுகையும் கூடாது, எல்லாத்தையும் கலா செஞ்சுதான் ஆகணும். அறவே உங்களால் நிக்க முடியாது, நிற்பதற்குரிய சக்தி உங்களுக்கு அறவே இல்லை அப்படின்னா கீழே உட்கார்ந்து தொழணும். கீழே உட்கார்ந்து தான் தொழணும். அப்பயும் கூட சேர்ல தொழக்கூடாது. கீழே உட்கார்ந்தும் ஒரு ஆளால தொழ முடியாது, உட்காரவே முடியாது அவரால. அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருந்தாதான் அவர் சேர்ல உட்கார்ந்து தொழலாம். கீழே கூட உட்கார முடியாது, காலை மடக்கவே முடியாது அவரால், அவர் தான் சேர்ல உட்கார்ந்து தொழலாம். அதனால இந்த சட்டங்களை நீங்க தெரிந்து கொள்ளணும். ஃபர்தான தொழுகை நின்றுதான் தொழ வேண்டுமே தவிர
அறவே முடியாத பட்சத்தில் தான் உட்கார்ந்து தொழ வேண்டும். சாதாரண கஷ்டம், சின்ன சின்ன கஷ்டத்துக்கெல்லாம் உட்கார்ந்து தொழலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய தொழுகைக்கு எந்த நன்மையும் கிடையாது. எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்க தான் செய்யும். நின்று தொழுவுறதுல எல்லாருக்குமே கொஞ்சம் நஞ்சம் வழி இருக்கத்தான் செய்யும். அதனால இந்த ஃபரதான தொழுகை விஷயத்துல, இந்த நின்று தொழுகிற விஷயத்துல உங்க வீட்டு ஆண்களுக்கும் நீங்க புத்திமதி சொல்லணும். ஏன்னா வீட்டில் நல்லா தான் இருக்கிறாரு, ஆனா பள்ளியாசலுக்கு வந்தா சேர் போட்டு தொழுகிறாரு. நீங்க தான் அவங்கள கண்டிக்கணும். ஏன்னா நாங்க கண்டிச்சு யாரும் இன்னைக்கு கேட்கிற மாதிரி இல்லை. நல்லா இருக்கிற பல ஆண்கள் பள்ளியாசல வந்து சேர்ல உட்கார்ந்து தொழுகிறாங்க. இது ஹராம். இது அவங்களுடைய தொழுகையினால சஃபுடைய அந்த முறைகளும் கெட்டு போகுது. பல தடவை சொன்னாலுமே கூட கேட்கறது கிடையாது. ஒரு ஆண் சேர்ல உட்கார்ந்து தான் தொழணும் அப்படி ஒரு கட்டாய நிலைமைக்கு வந்துட்டாருன்னா மார்க்க சட்டப்படி அவர் பள்ளிவாசலுக்கு வர தேவையில்லை. அவர் வீட்டில் சேரு போட்டு தொழலாம். அவருக்கு வந்து என்ன கிடையாது, ஜமாத்து கடமை இல்லை. அவர் சேரு போட்டு உட்கார நிலைமைக்கு அவ்வளோ மோசமான நிலைமையில இருக்கிறாருன்னா அவருக்கு ஜும்மா கூட கடமை இல்லை. நல்லா நடக்கிற ஒரு மனுஷன், நல்லா என்னங்க கீழே உட்காரக்கூடிய தகுதி இருக்குது, இவர்கள் சேர்ல உட்கார்ந்து தொழுகிறாங்கன்னு சொன்னா இதை விட அநியாயம் என்ன இருக்க முடியும்? அதனால தாய்மார்களே, இந்த வியாதி உங்களுக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் நான் இதை இவ்வளவு அழுத்தமாக சொல்றேன். ஃபர்தான தொழுகை நின்று தொழ வேண்டும், இதை நாம அழுத்தமாக தெரிந்து கொள்ளணும். ஆக அந்த அடிப்படையில் ஐங்கால தொழுகையினுடைய நேரங்கள், ஐங்கால தொழுகையினுடைய அந்த ஃபர்துகள், இந்த விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்ளணும். சுருக்கமாக சொல்ல போனா நம்முடைய தொழுகை சரியான முறையில் நிறைவேறுவதற்கான தொழுகையினுடைய ஃபர்துகள், வாஜிபுகள், ஷர்த்துகள் இதையெல்லாம் தெரியணும். இது சம்பந்தமான கேள்விகள் உங்கள்கிட்ட இருந்து வரணும்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா யாராவது ஒரு பெண்மணி கேட்டா அழகா அதற்கு விளக்கம் சொல்லலாம். ஆனா அந்த மாதிரி கேள்விலாம் வர்றதில்லை. கேள்வி பூரா என்ன கேட்கறீங்க, சில சலாத்துனாரியா ஓதாமே மௌத்தா போயிட்டா அவன் நரகத்துக்கு ஒன்றும் போக போறதில்லை. மௌலுது ஓதாம மௌத்தா போயிட்டா அவன் நரகத்துக்கு ஒன்றும் போக போறதில்லை. ஆனா இன்னைக்கு உம்மத்துடைய பெரிய கை சேதம் என்னன்னா, மார்க்கத்தில் முக்கியமில்லாத விஷயங்களை எல்லாம் மார்க்கத்தினுடைய உயிரோட்டம் மாதிரி ஆக்கி அதையெல்லாம் ஒரு பெரிய கேள்வியா கேட்க வச்சுட்டாங்க. யாருக்கும் தொழுகையை பத்தி கவலை இல்லை. தொழுகையை விடுறவனுடைய கதி என்ன, அதை பத்தி கவலை இல்லை. தொழுகை எதை செஞ்சா கூடும், எதை செஞ்சா கூடாது, தொழுகையினுடைய ஃபர்து எது, வாஜிப் எது, அதை பத்தி கவலை இல்லை. அருமையான தாய்மார்களே, இந்த மாதிரியான கேள்விகள் கேளுங்க. ஒரு பெண்ணுடைய தொழுகை எப்படி இருக்கணும், ஆணுடைய தொழுகைக்கும் பெண்ணுடைய தொழுகைக்கும் வித்தியாசம் என்ன, ஒரு பெண் எப்படி ருக்கு செய்யணும், எப்படி சஜிதா செய்யணும். ஏன்னா தொழுகையில சில காரியங்கள்ல சில இமாம்களிடத்துல 5 விஷயங்கள், சில இமாம்களிடத்துல 7 விஷயங்கள்ல ஆணுடைய தொழுகையும் பெண்ணுடைய தொழுகையும் வேறுபடுது. அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு ஒரு பக்குவமான ஒரு முறையான தொழுகை நீங்க தொழணும். வீட்டில் நீங்க எந்த அளவுக்கு தொழுகையில பேணுதலை காட்டுறீங்களோ அதனுடைய தாக்கம் தான் உங்களுடைய பிள்ளைகளிடத்துல இருக்கும். அதனுடைய அந்த தாக்கம் உங்களுடைய பிள்ளைகளிடத்துல. இன்னைக்கு பிள்ளைகள், வாலிபர்கள் வந்து வெளியில வந்து என்ன செய்யறாங்க, பல தவறுகளை செய்யறாங்க. அதுக்கு காரணம் என்ன, வீட்டில் தாய்மார்களாகி உங்களிடத்துல இபாதத் இல்லை. பெண்கள்கிட்ட இந்த தொழுகையினுடைய பேணுதல் இல்லாத நிலை தான் இன்னைக்கு படிக்கக்கூடிய இளம் பெண்கள் பல தவறான வழிகளில் போறாங்க. அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ஆண்ட்ராய்டு போன்கள் மூலமாக ஃபேஸ்புக்கில் மற்றவைகளில் பல ஆண்களோடு தொடர்பு ஏற்படுத்தி, மாற்று மதத்தவர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொள்றாங்க. ஒரு 18 வயது இளம்பெண், ஒரு 18 வயது வாழ்க்கைனா என்னன்னே தெரியாத ஒரு பெண் ஃபேஸ்புக் மூலமாக ஒரு மாற்று மதத்தவரை சார்ந்தவரோடு தொடர்பு ஏற்படுத்தி அவன் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அந்த பெண்ணை நாசப்படுத்தி எல்லா இன்பத்தையும் அனுபவித்து அவளை கொலையும் செஞ்சுட்டாங்க. அருமையான தாய்மார்களே, சமூகத்தில் இவ்வளவு மோசமான விஷயங்கள் நடக்குதுன்னு சொன்னா வீட்டுக்குள்ள தீனுடைய மாஹவுல் இல்லாத சூழ்நிலை. தீனுடைய அந்த மாஹவுலை உருவாக்குறது யாரு, பெண்களாகி நீங்க தான். உங்கள்கிட்ட இருந்து தான் அதெல்லாம் வெளிப்படணும். எனவே தொழுகை விஷயத்தில் மிகுந்த அக்கறை நீங்கள் காட்டுகிற போதுதான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் பறக்க செய்யறான், எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் பாதுகாக்கிறான். எனவே ஐங்கால தொழுகையை பேணுதலோ கடைபிடிங்க. 5 நேர தொழுகை பேணுதலாக வந்த பிறகு ஒரு தொழுகை கதாவாயிடுச்சு, கதாவா உடனே தொழுதரணும். உதாரணமா ஒரு நாள் ஃபஜ்ர் தொழாம தூங்கிட்டீங்க, எஞ்சி பாக்குறீங்க ஃபஜ்ருடைய நேரம் முடிஞ்சிருச்சு. நேரம் முடிஞ்சிருச்சுன்னா அப்படியே அந்த தொழுகை விட்டுறக்கூடாது. அந்த தொழக்கூடாத நேரம் தாண்டிடுச்சுன்னு சொன்னா உடனே என்ன செய்யணும், ஒது செஞ்சுட்டு உடனே என்ன செய்யணும், 2 ரக்காத் தொழணும். அது சஹாபாக்கள் வாழ்க்கையிலும் நடந்திருக்குது,
பெருமானாருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்திலிருந்து திரும்பி வருகிற போது போர் செய்து விட்டு களைச்சு போய் என்னங்க வந்து தங்குனாங்க ஒரு இடத்துல. எல்லாருமே அசந்து தூங்கிட்டாங்க. சூரியன் உதயமான பிறகுதான் கண் விழிச்சாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, அந்த இடத்தை விட்டும் புறப்பட்டார்கள். வேறொரு இடத்திற்கு சென்று ஃபஜ்ர் தொழுகையை கலாவா தொழுதாங்க. அதனால கலாவாயிடுச்சுன்னா அதை பூரா சேர்த்து வைக்க கூடாது. இன்னைக்கு அதுலயும் ஒரு பெரிய கை சேதம் என்னன்னா, இந்த கலாவான தொழுகையை உடனே தொழாம அதையெல்லாம் சேர்த்து வைக்கிறது. கலா தொழுகைக்குனே ஒரு 2 இரவையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது என்ன, ஷபே பராத்தி இரவு. கைசேதம் என்ன, ஷபே பராத்தி இரவின் அமல்கள் அப்படின்னு நோட்டீஸை போட்டு அந்த நோட்டீஸ்ல கலா தொழுகைகள் ஒரு வரி. கலா தொழுகையில் தொழுகிறதுக்கு என்ன இரவு, ஷபே பராத்தி இரவு. இது யார் சொல்லி கொடுத்தாங்க? ஷபே பராத்தி இரவுல கலா தொழுகை தொழுங்கன்னு சொல்லி. கலாவான உடனே தொழணும், அதை பாக்கி வச்சுட்டு இருக்க கூடாது, உடனே அதை நிறைவேற்றணும். இதான் மார்க்க சட்டம். அதனால அருமையான தாய்மார்களே, நம்மை அறியாமல் மீறி ஒருவேளை தொழுகைகள் தவறிவிடுமானால் அதை உடனடியாக கலா செய்ய வேண்டும். இல்லைனா அந்த கலாவை எவ்வளவு காலம் பிற்படுத்துறீங்களோ அந்த காலம் வரை நீங்கள் பாவியாக எழுதப்படுவீர்கள். கலாவாயிடுச்சுன்னா அல்லாட்ட தௌபா செய்யணும். யாரெல்லாம் தொழுகை கலாவாயிடுச்சு, தௌபா செய்வதோடு மட்டும் இல்லாம உடனடியாக அந்த தொழுகையை கலா செய்ய வேண்டும். இப்படி தொழுகை விஷயத்தில் நமக்கு உயர்ந்த பேணுதல் வேண்டும். இந்த 5 கால தொழுகையை பேணுதல் வந்த பிறகு சுன்னத்தான தொழுகைகளை பேணணும். ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துகள் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்துகள். லுஹருக்கு ஃபஜ்ருக்கு முன்னால 2 ரக்காத்து, லுஹருக்கு முன்னால 4 ரக்காத்து, லுஹருக்கு பின்னால 2, மகரிபுக்கு பின்னால 2, இஷாவுக்கு பின்னால 2. இது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்துகள். ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துகள் இருக்குது. இந்த 12 ரக்காத்துகளை யாரு பேணி தொழுது வருவாரோ அல்லாஹ் அவர்களுக்காக சோனத்தில் ஒரு மாளிகை எழுப்புறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல காலையில இஷ்ராக்குடைய தொழுகை, ஃபஜ்ர் தொழுது விட்டு அப்படியே அதே இடத்துல உட்காருங்க பெண்கள். இஷ்ராக் வக்து வர்ற வரையிலும் உட்காருங்க. இஷ்ராக் வக்து வந்த வரைக்கும் உட்கார்ந்து ஒரு 4 ரக்காத் தொழுதிங்கன்னு சொன்னா அல்லாஹ் ஒரு ஹஜ் உம்ராவுடைய நன்மையை தர்றான். காலையில ஒரு 9 மணியிலிருந்து ஒரு 12 மணிக்குள்ள துஹாவுடைய தொழுகை இருக்குது. 2 ரக்காத்திலிருந்து 12 ரக்காத்துகள் வரைக்கும் தொழலாம், 10 ரக்காத்தும் தொழலாம். ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் துஹா தொழுகை 2 ரக்காத் தொழுவார்களோ அவர்கள் அல்லாஹ்வை மறந்த கூட்டத்தில் எழுதப்பட மாட்டார்கள். யார் துஹாவுடைய தொழுகையை 4 ரக்காத்துகள் தொழுவார்களோ அவர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற மக்களாக எழுதப்படுவார்கள். யார் துஹா தொழுகையை 6 ரக்காத் தொழுறாங்களோ அவங்களுடைய அன்றைய தேவைகள் அத்தனைக்கும் அல்லாஹ் பொறுப்பு. ஒரு 6 ரக்காத் தொழுதுட்டீங்க, அன்றைய எல்லா தேவைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பு இருக்கிறான். யார் துஹா தொழுகை 8 ரக்காத் தொழுறாங்களோ அவர்கள் பெரும் வணக்கசாலியாக அல்லாஹ்ட்ட எழுதப்படுறாங்க. யார் துஹா 10 ரக்காத் தொழுறாங்களோ அவர்களுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்புறான்னு சொன்னாங்க. தாய்மார்களுக்கு அவகாசம் இருக்கிறது. துஹா தொழுகை 2 ரக்காத்து 4 ரக்காத்து விரும்பிய அளவுக்கு தொழலாம். அதே மாதிரி சலாத்துல் ஹாஜா, தேவைக்குன்னு ஒரு தொழுகை இருக்குது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட தேவைகளோட தான் வாழ்றோம். நம்ம ஆரோக்கியமா வாழ்றது ஒரு தேவைதான். நம்முடைய அத்தனை காரியங்களுக்கும் எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி தேவைப்படுது. தினமும் ஒரு 2 ரக்காத்து சலாத்துல் ஹாஜா, ஹாஜத்துடைய தொழுகைன்னு தொழுவோங்க. கடன் நிறைவேற வேண்டுமா, ஹாஜத்துடைய ரக்காத்து. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சம்பந்தம் வர வேண்டுமா, 2 ரக்காத்து ஹாஜத்துடைய தொழுகை. அத்தனை விஷயங்களுக்கும் ஹாஜத்துடைய தொழுகை இருக்குது. அந்த தொழுகையை முடிச்சுட்டு அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, அந்த காரியங்கள் கைகூடும்.